அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் QR நீக்கப்படவில்லை, வெளியான அறிவிப்பு. விசாரணைகளிலிருந்து தப்ப வெளிநாடு பறந்த எதிர்க்கட்சியின் முக்கிய அரசியல்வாதி. கடந்த அரசாங்கங்களின் 30 முக்கிய புள்ளிகளுக்கு பேரிடி விசாரணைகள் தீவிரம். ஆசிரியர்களுக்கான பரீட்சை வெளியானது வர்த்தமானி. அனுமதியின்றி கட்டப்படும் அரசு கட்டிடங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. படுக்கை அறையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்ப பெண், விசாரணைகளில் அம்பலமாகும் தகவல்கள். பாடசாலைகளில் இவை அனைத்துக்கும் அதிரடி தடை. இன்று முதல் அமலாகும் முக்கிய சட்டம். போதைப்பொருள் சோதனையில் தாக்கப்பட்ட போலீசார் பாதுகாப்பு அமைச்சரின் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். எரிபொருள் வழங்கும் போது QR குறியீடுகளை பயன்படுத்துவதை நீக்குவது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமாருக்கு தெரிவித்துள்ளார். அதன்போது உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் இன்னும் ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் இன்று உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் மீண்டும் ஒரு சிறிய உயர்வு பதிவாகியுள்ளது. அதன்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 80.57 ஆகவும், ஒரு பேரல் WTI கச்சா எண்ணெய் விலை $76.54 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உடனடியாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்ற பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்துள்ள போதிலும் உள்நாட்டில் உடனடியாக விலையை குறைக்க முடியாது. தற்போது சந்தையில் உள்ள எரிபொருள் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டதுடன் அதன் சுமையின் ஒரு பகுதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. உண்மையான கணக்கீட்டின்படி 1 லிட்டர் எரிபொருள் 700 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட வேண்டும். எனினும் அரசாங்கத்தின் நிவாரணம் காரணமாகவே அதனை 400 ரூபாய்க்கு வழங்க முடிகிறது. சாத்தியமான முதல் சந்தர்ப்பத்திலேயே விலை குறைப்பின் பலனை மக்களுக்கு வழங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். வடமேற்கு மாகாணத்தில் உயர் பதவி வகித்த ஒரு முக்கிய எதிர்க்கட்சி அரசியல்வாதி பணச்செலவை சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக தொடங்கப்பட்ட விசாரணைகளிலிருந்து தப்பிப்பதற்காக நாட்டை விட்டு தப்பியோடிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு 7 பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆடம்பர மாளிகை அவர் வாங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அவர் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார். இந்த அரசியல்வாதி கேள்விக்குரிய வீட்டை வாங்குவதற்கு தனது அடையாளத்தை பயன்படுத்தினாரா அல்லது அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியின் மற்ற சக்தி வாய்ந்த பிரமுகர்களின் பெயர்களை பயன்படுத்தினாரா என்பதை கண்டறிய ஒரு விரிவான சிறப்பு விசாரணை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தில் சக்தி வாய்ந்த பதவிகளை வகித்த சுமார் 30 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 2020 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பதவிகளில் இருந்த முக்கிய அரசியல்வாதிகளே இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த விசாரணைகளில் சில மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்படவுள்ளதாக தெரிய வருகிறது. மேற்படி விசாரணைகளில் சமல் ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, மஹிந்த அமரவீர, கஞ்சன விஜயசேகர, மனுச நாணயக்கார, ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் பவித்ரா வணியாராச்சி உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் தலைவர்கள் அடங்குவதாக கூறப்படுகிறது. அரசியல்வாதிகள் மட்டுமன்றி பல்வேறு அமைச்சகங்கள், திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் பணிபுரிந்து சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சேர்த்துள்ள பெருமளவிலான உயர் அதிகாரிகளின் சொத்து விவரங்களும் தற்போது அவசரமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. நாட்டின் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் பணியாற்றும் இலங்கை ஆசிரியர் சேவை அதிகாரிகளுக்கான செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள முதல் செயல்திறன் தகுதி தேர்வுக்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் தங்களது பதவி உயர்வுக்காக 3 செயல்திறன் தகுதி தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும்.
அதற்காக அவர்கள் 10 பாடத்தொகுதிகளை படிக்க வேண்டும். அதன்படி ஆசிரியர் சேவையின் 3ஆம் வகுப்பு 2ஆம் தரம், 3ஆம் வகுப்பு முதல் தரம் 2ஆம் வகுப்பு 2ஆம் தரம் ஆகியவற்றுக்கு நேரடியாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு முதல் செயல்திறன் தகுதி தேர்வு பொருந்தும். மேலும் அவர்கள் 4 பாடத்தொகுதிகளை படிக்க வேண்டும். கற்பித்தல் சேவையின் 2ஆம் வகுப்பு 2ஆம் தரத்தின் முதல் படி மற்றும் 2ஆம் வகுப்பு 2ஆம் தரத்தின் 3ஆம் படியில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு 2ஆம் செயல்திறன் தகுதி தேர்வு பொருந்தும். மேலும் அவர்கள் 3 பாடத்தொகுதிகளை படிக்க வேண்டும். கற்பித்தல் சேவையின் முதல் வகுப்பு முதல் தரத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு 3ஆம் செயல்திறன் தேர்வு பொருந்தும். மேலும் அவர்கள் 3 பாடத்தொகுதிகளை படிக்க வேண்டும். 2026 6ஆம் மாதம் 19ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பானது முதல் செயல்திறன் தகுதி தேர்வுக்கு மட்டுமே பொருந்தும். 2ஆம் மற்றும் 3ஆம் செயல்திறன் தகுதி தேர்வுகள் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்புகள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் செயல்திறன் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பங்களை இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று 2026 6ஆம் மாதம் 22ஆம் தேதி முதல் 2026 7ஆம் மாதம் 17ஆம் தேதி வரை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். இந்த செயல்திறன் தகுதி தேர்வுகள் முதல் முறையாக நடத்தப்படுவதால் வர்த்தமானி அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளபடி அதற்கான பாடத்திட்டம் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகத்தின் தக்சலாவ உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும். அரசு திணைக்களங்களே அதிகமாக உள்ளூராட்சி சட்டங்கள் மீறுவதாகவும் அரசு நிதியில் அமைக்கப்படும் கட்டிட நிர்மாணங்களில் 90% கட்டிட அனுமதியை பெற்றுக் கொள்வதில்லை எனவும் பெலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் குற்றம் சாட்டியுள்ளார். அவ்வாறான திணைக்களங்கள் தண்டத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதியை பெற வேண்டும் எனவும் இல்லையெனில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் அறிவுறுத்தலின் பிரகாரம் எமது சட்டங்களின் அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுக்கு உட்பட்ட கட்டிடங்களுக்கு வியாபார உரிமம் வழங்கப்படுவதாயின் குடிபுகு சான்றிதழ் பெற கட்டாயப்படுத்துகின்றோம். இவ்விடயத்தில் ஆளுநரின் அறிவுறுத்தல் வரவேற்கத்தக்கது. மக்கள் மட்டுமல்ல, அரசு நிறுவனங்களும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும். சட்டங்களை உச்சமாக மக்கள் மீது மட்டும் பிரயோகித்து நாம் சட்டத்தின் ஆட்சி என புலகங்கீதம் அடைய முடியாது. அரசு நிறுவனங்களின் கட்டுமானங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கண்டி குண்டசாலை வரப்பட்டியாவையைச் சேர்ந்த 23 வயதுடைய திருமணமான இளப்பெண்ணின் சடலம் இன்று அதிகாலை அவரது படுக்கை அறையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளம் குடும்ப பெண் அவரது கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று இளம்பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சுமத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது அவரது கணவர் ஒரு இசை கச்சேரிக்கு சென்றதாகவும் இன்று காலை வீடு திரும்பிய போது மனைவி தூக்கில் தொங்குவதை கண்டதாகவும் பின்னர் கயிற்றி அறுத்து அவரது உடலை கட்டிலில் வைத்ததாகவும் கூறியுள்ளார். உயிரிழந்த இளம் குடும்ப பெண்ணின் உறவினர்கள் அவர்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் போதைக்கு அடிமையானவர் கணவர் தனது மகளை தொடர்ந்து துன்புறுத்துவதாகவும் போலீசில் பலமுறை புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். தொடர்ச்சியான துன்புறுத்தல்களால் உயிரிழந்த இளம் குடும்ப பெண் கணவரை விவாகரத்து செய்ய தயாராகி வந்ததாகவும் உறவினர்கள் மேலும் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் கடிதம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து தங்கள் மகளுடையது அல்ல என்று அப்பெண்ணின் உறவினர்கள் கூறியுள்ளனர். உயிரிழந்த இளம் குடும்ப பெண்ணின் உடலை தடயவியல் பரிசோதனைக்காக கண்டி தேசிய மருத்துவமனைக்கு அனுப்புமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் பாடசாலை உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் பல்வேறு வகையான ஆரோக்கியமற்ற மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு அதிரடி தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே விசேட மருத்துவர் புத்திகா சுதா சிங் இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் உடல் வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் அதிக கொழுப்பு, உப்பு மற்றும் சர்க்கரை கொண்ட உணவுகளை பாடசாலைகளில் முற்றாக தவிர்ப்பதற்கான புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன.
ஆசனப்பட்டி சட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய வாகனங்களை செலுத்தும் போது ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் உள்ள அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிந்திருக்க வேண்டும். வாகனங்களின் முன் இருக்கைகளில் மட்டுமன்றி பின் இருக்கைகளில் பயணிக்கும் பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்த சலுகை காலம் நேற்று நிறைவடைந்துள்ளது. இதன்படி இன்று முதல் இந்த சட்டம் கட்டாயமாக அமுல்படுத்தப்படும் என்று வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை குறிப்பிட்டுள்ளது. தெரணியகள பகுதியில் போலீசாருக்கும் குழுவொன்றுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக விசேட விசாரணை பிரிவின் குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தெரணியகள பகுதியில் நேற்று இடம்பெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விசேட நடவடிக்கையின் போது ஏற்பட்ட மோதலில் 4 போலீசார் காயமடைந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரகசிய தகவலின் அடிப்படையில் கம்பானவேல பகுதியில் சிவில் உடையில் போதைப்பொருள் சோதனையில் சந்தேக நபர்களை கைது செய்ய முயன்ற வேளையில் அங்கிருந்த சிலர் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த மோதலில் காயமடைந்த 4 போலீசார் சிகிச்சைக்காக அவிசாவளை மற்றும் தெரணிகள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் இதுவரை 4 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.